ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி எஜுகேஷன் மெத்தடாலஜி நியூ சிலபஸ்ல 1 Day 2 கான்செப்ட் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இஸ் காந்திஜியோட நாய்த்திலும் அல்லது பேசிக் எஜுகேஷன். இது வார்தா ஸ்கீம் 1937ல வந்துச்சு இல்லையா? அதுல வந்து ப்ரொபோஸ் பண்ணப்பட்டுச்சு. காந்திஜி பேசிக்கலி என்ன பிலீவ் பண்ணாரு அப்படின்னா, எஜுகேஷன் அப்படின்றது கிராஃப்ட் அண்ட் ப்ரொடக்டிவ் ஒர்க் மூலமா வரணும் அப்படின்னு நம்பினாரு. பேசிக்கலி லேர்னிங் பை டூயிங் மூலமா வரணும் அப்படின்னு நம்பினாரு. அவரோட மோட்டோ என்ன? ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப் அப்படின்றதுதான். இதோட மெயின் எய்ம்ஸ் என்னவா இருந்ததுன்னா, செல்ஃப் ரிலையன்ஸ், டிக்னிட்டி ஆஃப் லேபர், மாரல் டெவலப்மெண்ட். இதையும் தாண்டி மேனுவல் ஒர்க்குக்கும் இன்டெலக்சுவல் ஒர்க்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிவைடை வந்து உடைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாரு. ஈவன் இப்ப NEP 2020ல கூட ஸ்கில் பேஸ்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்க்கு அதிக முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படுது. காந்திஜியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்காக நம்ம படிக்க வேண்டியது அவசியம் கிடையாது. பட் ஸ்டூடெண்ட்ஸை செல்ஃப் ரிலையண்டா வேல்யூ பேஸ்டான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நம்பினாரு. இப்ப இது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் பார்க்கலாமா? வார்தா ஸ்கீம் ஆஃப் பேசிக் எஜுகேஷன் வாஸ் இன் விச் இயர் அப்படின்னு கேக்குறாங்க. 1937, 47, 52, 68. உங்களோட கரெக்ட் ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. கரெக்ட் ஆன்சர் என்னவோ அதை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. இந்த வருடம் உங்க பிஜிடிஆர்பி ஆசிரியர் ஆகணும் அப்படின்ற கனவு மேம்பட ப்ரொஃபசர் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்கள்.